அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தொடர் வேதாகமத்தில் தொடர்ந்து 2 நாளாம் புத்தகம் 18ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் குறிப்பேடு பகுதி 18, பொய் வாக்கினர். யோசபாத் மிகுந்த செல்வமும் புகழும் பெற்றிருந்தார். திருமணத்தின் வழியாக ஆகாபுடன் உறவு முறை கொண்டார். சில ஆண்டுகளுக்கு பின் ஆகாபை சந்திக்க அவர் சமாரியா சென்றார். மிகுதியான ஆடு மாடுகளை அடித்து அவருக்கு அவர் ஆள்களுக்கு விருந்தளித்த ஆகாப்பு ராமோத்து கிளையாத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறு அவனை தூண்டினான். இஸ்ரேலின் அரசனான ஆகாபு யூதாவின் அரசன் யோசபாத்தை நோக்கி, ராமோத்து கிளையாதை எதிர்க்க என்னோடு வருவீரா என்று கேட்டான். அதற்கு யோசபாத் அவனிடம், உம்மை போலவே நானும் தயார், உம் மக்களைப் போலவே என் மக்களும் நான் உமக்கு துணையாக போருக்கு வருவேன் என்றார். யோசபாத்து இஸ்ரேல் அரசனை நோக்கி, ஆண்டவரின் வாக்கு எதுவென என்று நீர் கேட்டறிய வேண்டுகிறேன் என்றார். அப்போது இஸ்ரேலின் அரசன் 400 பொய் வாக்கினரை வரவழைத்தான். நாங்கள் ராமோத்து கிளையாத்திற்கு எதிராக படையெடுக்கலாமா வேண்டாமா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போங்கள், ஏனெனில் அரசன் கையில் கடவுள் அதை ஒப்படைப்பார் என்று பதிலளித்தனர். ஆனால் யோசபாத்து, நாம் கேட்டறிவதற்கு இங்கே ஆண்டவரின் இறைவாக்கினர் யாரும் இல்லையா என்று கேட்க, அதற்கு ஆகாபு, ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு இம்லாவின் மகன் மீகாயா என்பவன் இருக்கின்றான். ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன், ஏனெனில் எனக்கு சாதகமாய் அன்று பாதகமாகவே எப்போதும் இறைவாக்கு உரைக்கிறான் என்றார். அதற்கு யோசபாத், அரசே, நீர் அபிதமாய் பேச வேண்டாம் என்றார். உடனே இஸ்ரவேலின் அரசன் ஓர் அலுவலரிடம், இம்லாவின் மகன் மீகாயாவை உடனே அழைத்து வா என்றான். பிறகு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் அரச உடைகளை அணிந்தவர்களாய் சமாரியா நுழைவாயில் மண்டபத்தில் தம் அரியணையில் அமர்ந்தனர். அவர்கள் முன் பொய் வாக்கினர் அனைவரும் வாக்கு உரைத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா, இரும்பு கொம்புகளை செய்து, இவற்றால் நீர் சிறியரை குத்தி அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றான். பொய் வாக்கின அனைவரும் அவ்வாறே வாக்கு உரைத்து, நீர் ராமோத்து கிளையாதை தாக்குவீர், வெற்றி பெறுவீர், ஆண்டவர் அவர்களை அரசர் கையில் ஒப்புவிப்பார் என்றனர். மீகாயாவை அழைக்க போன தூதன் அவரை நோக்கி, இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே வாக்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர். வாக்கும் அவர்களது வாக்கை போல இருக்கட்டும், அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான். அதற்கு மீகாயா, ஆண்டவர் மேலான என் கடவுள் எனக்கு சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார். அவர் அரசரிடம் வந்த பொழுது அவன் அரசரிடம், மீகாயா, நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போர் தொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு அவர், போங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், எதிரிகள் உன் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றார். அரசன் அவரிடம், ஆண்டவர் திருப்பெயரால் உண்மையை தவிர வேறு எதையும் என்னும் சொல்லலாகாது என்று உன்னை எத்தனை முறை ஆணையிட வைப்பது என்றார். அப்பொழுது மீகாயா, இஸ்ரேலர் யாவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலையில் சிதறண்டு கிடக்க கண்டேன். அப்பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு தலைவன் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு அமைதியாக திரும்பி போகட்டும் என்றார் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, இவன் எனக்கு சாதகமாக அன்று பாதகமாக இறைவாக்கு உரைப்பான் என்று நான் முன்பே உமக்கு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது மீகாயா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் தம் அரியணை மேல் வீற்றிருப்பதை விண்ணக படையெல்லாம் அவர் தம் வலப்புறம் இடப்புறம் நிற்பதையும் கண்டேன். அந்நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரேலின் அரசனான ஆகாபு ராமோத்து கிளையாத்திற்கு சென்று அங்கே வீழ்ச்சி அடையும்படி அவனை வஞ்சிக்கப் போகிறவன் யார் என்று கேட்க, அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல மற்றொருவன் வேறொன்றை சொன்னான். அப்பொழுது ஓர் ஆவி ஆண்டவர் திருமணம் வந்து, நானே போய் அவனை வஞ்சிப்பேன் என்றது. எவ்வாறு என்று ஆண்டவர் அதை கேட்டார். அதற்கு ஆவி, நான் போய் அவனுடைய இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் பொய்யுரைக்கும் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு ஆண்டவர், நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய், போய் அவ்வாறே செய் என்றார். எனவே இதோ இறைவாக்கினர் இவர்களின் வாயில் ஆண்டவர் பொய்யுரைக்கும் ஆவியை இட்டுள்ளார். உண்மையில் ஆண்டவர் உனக்கு தீங்கானவற்றையே கூறியுள்ளார் என்றார். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா மீகாவின் அருகில் வந்து அவரது கன்னத்தில் அறைந்து, ஆண்டவரின் ஆவி உன்னை விட்டு எவ்வழியாக சென்று உன்னிடம் பேசிற்று என்று சொல் என்றார். அதற்கு மீகாயா, நீ உள்ளறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும்,
நாளில் தெரிந்து கொள்வாய் என்றார். அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் இவ்வாறு கட்டளையிட்டான், மீகாயாவை பிடித்து அவனின் நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசன் மகன் யோவாசிடம் இழுத்து செல்லுங்கள். அவர்களிடம் நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள். இவனுக்கு சிறிதளவே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள். அதற்கு மீகாயா, நலமாய் நீ திரும்பி வந்தால் ஆண்டவரின் வாயிலாக பேசுவர் என்பது பொருள். அனைத்து மக்களே இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆகாபின் அழிவு. பின்னர் இஸ்ரவேலின் அரசரும் யோதாவின் அரசர் யோசபாத்தும் ராமோத்து கிளையாதின் மீது படையெடுத்து சென்றனர். இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, நான் மாறுவேடத்தில் போருக்கு செல்வேன், நீரோ உம் அரச உடைகளை அணிந்து வாரும் என்று சொல்லிவிட்டு மாறுவேடத்தில் போருக்கு சென்றான். சிரியா மன்னன் தன் தேர்ப்படை தலைவர்களை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் போர் புரியாமல் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளை எழுதினார். ஆதலால் தேர்ப்படை தலைவன் யோசபாத்தை கண்டவுடன் இவன் தான் இஸ்ரேலின் அரசன் என்று அவனோடு போரிடும்படி அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட அவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். தேர்ப்படை தலைவர்கள் இவன் இஸ்ரேலின் அரசன் இல்லை என்று கண்டு அவனை துரத்தாமல் அகன்று போனார்கள். ஆனால் ஒரு மனிதன் தனது வில்லை நாணேற்றி குறி வைக்காமல் அம்பெய்தான். அது இஸ்ரேல் அரசன் கவசத்தின் இடைவெளியே பாய்ந்தது. ஆகாபத்தின் தேரோட்டியிடம், நான் காயமடைந்துள்ளேன், ஆதலால் நீ தேரை திருப்பி என்னை போர்க்களத்திற்கு வெளியே கொண்டு போ என்றான். அந்நாள் முழுவதும் கடும் போர் நடந்தது. இஸ்ரேலின் அரசன் சிரியருக்கு எதிராக தன் தேரிலேயே நின்று கொண்டு மாலை வரை போரிட்டான். கதிரவன் மறையும் வேளையில் உயிர் விட்டான். யோசபாத்தை திருக்காட்சியாளர் இடித்துரைத்தல். பகுதி 19 தொடர்ந்து வாசிக்கலாம். யூதாவின் அரசராக யோசபாத்து எருசலேமில் இருந்த தம் அரண்மனைக்கு நலமாய் திரும்பி வந்தார். அப்பொழுது அனானியின் மகன் ஏகு என்ற திருக்காட்சியாளர் அரசர் யோசபாத்தை சந்தித்தவருடன், நீ தீயவனுக்கு துணை நிற்கலாமா? ஆண்டவரை வெறுப்பவனோடு நட்பு கொள்ளலாமா? அதனால் ஆண்டவரின் சினம் உன்மேல் விழ இருந்தது. ஆயினும் நீர் சில நற்செயல்கள் புரிந்துள்ளீர். அதாவது அசேரா கம்பங்களை நாட்டிலிருந்து எரித்து அகற்றினீர். கடவுளை நாடுவதில் உம் இதயம் நிலையாயிருந்தது என்று கூறினார். யோசபாத்தின் சீர்திருத்தங்கள். எருசலேமில் வாழ்ந்த யோசபாத்து தம் குடிமக்களை காண புறப்பட்டு பெயர்செபா முதல் மலை நாடான எப்ராயிம் வரை சென்று அவர்களை தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரிடம் திருப்பினார். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்கள் அனைத்திலும் நீதிபதிகளை அவர் நியமித்தார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்வது யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் நீதி வழங்குவது மனிதனை முன்னிட்டு அன்று, ஆண்டவரை முன்னிட்டு. ஏனெனில் நீதி வழங்குவதில் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களிடம் இறையச்சம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை, ஓர வஞ்சனை இல்லை, கையூட்டும் அவரிடம் செல்லாது என்றார். மேலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நீதி வழங்கவும் மற்ற வழக்குகளை தீர்க்கவும் யோசபாத்து சில லேவியரையும் குருக்களையும் இஸ்ரேல் குடும்ப தலைவர்களையும் எருசலேமில் ஏற்படுத்தினார். அவர்கள் எருசலேமில் வாழ்ந்தனர். அவர் அவர்களை பார்த்து கூறியது, நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சிய உண்மையோடும் நேரிய உள்ளத்தோடும் நடங்கள். அவரவர் தம் நகர்களில் குடியிருக்கும் உங்கள் சகோதரர் இரத்தப்பழி சட்டங்கள், கட்டளைகளை, நியமங்கள் ஆகியவற்றை அடுத்த வழக்குகளை உங்களிடம் தீர்ப்பு கொண்டு வரும்பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆகாதபடியும் ஆண்டவரின் சினம் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் விழாதபடியும் அவர்களை எச்சரியுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் கிடைத்த எல்லா வழக்குகளிலும் தலைமை குரு அமரியாவும் அரசனுக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் இஸ்மவேலின் மகனும் யூதா மரபின் ஆளுநனுமான செபதியாவும் தலைமை வகிப்பார்கள். லேவியர் உங்கள் அலுவலராய் இருப்பர். மன உறுதியுடன் செயல்படுங்கள். நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 நாளாகம புத்தகம் 18 மற்றும் 19 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள்.
இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.